நீ என்ன நம்ம வீடியோ பார்க்கலாமாண்ணா? இதெல்லாம் வண்டி கடி நிறுத்தணும்ல, லோடிங் வீடியோ. ஏற்கனவே முந்தா நேற்று போய் ஒரு இடத்துல அந்த தறிப்பட்ட லோடிங் ஓட்டி பாதியோடு நின்று போச்சுல்ல, அந்த லோடிங் வீடியோ தான் ப்ரோ. நல்லா கழுவாத அது போய் ஓட்டலான்னு. மேட் ரெண்டு போட்டுட்டேன், அப்படியே போக வேண்டியதுதான். அதான் வண்டி பார்த்தா கொஞ்சம் நாய் நேரமாக இருக்குது ப்ரோ. வண்டியிலே எல்லா மேட் வேறு, காலு மேட் வேறு, இது கழுவும் இல்லை, அது வேறு கீழே கிடக்குது. அதை எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். ஓகே ப்ரோ, போட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே ப்ரோ, மேட்டெல்லாம் இருந்த மாதிரி எடுத்து போட்டாங்க. இன்னைக்கு சுஜித்து காலேஜ் போயிட்டான், தான் வரன்ருக்கிறான். ஒரு நாளும் ஒரு 10 மணி வரல இருக்கிற பண்ணலாம், ஓடிட்டு அனுப்பிவிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறான். எல்லாம் வரல அஜித்து, அதுங்காட்டியும் நாம் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு ஓட்டலாம், முன்னாடியே வந்துட்டு போயிட்டான். அதனால் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம், அவன் முன்னாடியே வந்துடுவான். இன்னும் நம்ம சந்தோஷம் வரல, இப்போதான் மணி 7 ஆகுது. போகிற வழியாக வந்தால் பிக்கப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவன் அப்புறம் வண்டியில் வந்துடுவான் ப்ரோ. ஆக்சுவலி முன்னாடி அது ஓட்டல் லோடிங்க, அது திடீர்னு ஏன்னு தெரில, அந்த சைட்காரர் ஓட்ட வேணாம், நாளைக்கு ஓட்டிக்கலாம்ப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். அதனால் இப்போ நீதிக்கிறது இன்றைக்கி அல்றதுக்கு போகிற பண்ணிக்காங்களா, அதை அள்ளிட்டா வேலை முடியும் ப்ரோ. கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம மண் ஓட்ட வீட்டுக்கு பக்கத்தில் தான் ப்ரோ ஓடு. அவன் 7:30 மணி வந்துடுவான், இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது, இன்னும் காணோம். பார்க்கலாம், வந்துடுவான்னா டேரெக்டாக ட்ராக்டருக்கு வந்துடுவானா, இல்லை வீட்டில் போய் பைக் எடுத்துகிட்டு வந்து சொல்லலாமா. பைக் எடுத்துகிட்டு வந்தானா ஒரு அவசர நிலைக்கு ஆகும், என்ன பண்ணுவான்னு தெரில. பார்க்கலாம், வருஷம் விஜயத்தை காலேஜ் போயிட்டு வரப்பா இன்றைக்கி, அதனால் அவர் வந்துருந்தா ஜாலியாக இருந்திருக்கோம். அதனால் இன்றைக்கி அஜித் வரான், அவன் பேலர் ஓட்ட போகணுமா, ஒரு 9:30-10 மணிக்கு ஓடிட்டு நான் வந்துடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிக்கிறான் ப்ரோ. நமக்கு முன்னாடியே ஜேசிபி வந்துருக்கு. வந்து முன்னாடியே நினைக்கிறான் சந்தோஷம். சார் அஜித் பாண்டி வந்துட்டார், புலி வந்துட்டார். அவர் யார் இவருக்கா? தோர கழிச்சு சேர்ந்து சார். புலிக்குட்டி பாண்டி வந்துட்டியா? ரொம்ப நாள் ஆகுது, ஆளை பார்த்து கூட 10 நாள் ஆகி போச்சு. ஆளை பார்த்தே 10 நாள் ஆகி போச்சு. ரொம்ப பிஸி மேன். மண்ணா எவ்வளோ கொட்டுறது? அதை அவர் கேட்கலாம்ல. அவருக்கு ஃபோன் அடியா, ஃபோன் அடிச்சு கேட்டுக்கா.
ஓகே ப்ரோ. அவருக்கு கலக்கத்தில் அந்த கல்லெல்லாம் அள்ள வேண்டாம். அன்னைக்கு கல் இல்லைம்ல, அந்த கல்லெல்லாம் அள்ள வேணாம், இந்த மண்ணை மட்டும் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொண்டாந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அதனால் இது மண் தானே, எல்லாம் ஃப்ரெண்டு பைட்டில் கப்பு கப்புன்னு அள்ளிக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு அள்ளிட்டுக்கிறாங்க. மண்ணு தானே, ஃப்ரெண்டு பைட்டிலோட கப்புன்னு வந்துடும். செல் எடுத்து ஓகே நண்பா. நம்ம அஜித் அவர்கள் லோடு வாங்கி வருகிறார். நான் கொட்டிட்டு வந்தேன். இன்னொரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருக்கு ப்ரோ. நானே லோடிங்கும் நானே ஓடிட்டு நானே லோடு வாங்கிட்டு வீடியோ எடுக்கிறதுனால கரெக்டாக ப்ராப்பராக எடுக்க முடியல இல்லைங்களா. அதுக்காட்டி சந்தோஷம் நடக்குறிச்சு விட்டேன். காலங்காட்டி வந்தவொடனே மொபைல் நோண்டுறான் ப்ரோங்கிறேன். கோவம் வருமா வராத ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாங்கிட்டு ஓடி நைட்டு வெடி நோண்டி இருப்பான், காலையில் எந்திரிச்சு உட்காந்து நோண்டி இருப்பான். இப்போ செல்லை எடுத்துனோன்னா கட்டுப்பாகுமா ஆகாதா? மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்து பாராட்டுக்கு ப்ரோ. ஏன்னா அவரு விலை போட்டு வாங்கிக்கணும்னு, அதனால் இந்த மண்ணெல்லாம் அள்ளிட்டு வந்துருப்பா அப்படின்ட்டாரு. அதனால் இந்த மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களா. டயர் புது டயர் இருக்கிறதுக்கும் மண் எப்படி போட்டாலும் கப்புன்னு நல்லது ப்ரோ. பழைய டயர்லாம் மண்ணே எடுக்காது. புது டயர் இருக்கிறதுக்கும் மண்ணை கப்புன்னு நல்லது. அல்ற வாட்டத்தை பார்த்தீங்களா? மண் அப்படியே குத்தி அள்ளிட்டு இருக்க முடியாது ப்ரோ. அதனால் மண்ணை கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டு அள்ளணும்னா பக்கெட்டு ஃபுல்லாக மண் ஏறுன்னு வச்சுக்காங்களா. அதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடி இழுத்து விட்டு அள்ளுறதுன்னு வச்சுக்காங்களேன். வேறு கணக்குடிக்கு போயிட்டேனா? ஓடி போயிட்டான். நம்மளோட வாங்கிட்டு நாமளும் அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டிட்டான். ஒரு 20 நடம் வரும்னு நினைக்கிறேன். அள்ளிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டான் ப்ரோ. போயிட்டு வரங்காட்டியும் சரி அவன் கொட்டிட்டு வந்துடுவான். நான் லோடு போடங்காட்டியும் கிட்டாக பறந்து போயிட்டு இருக்கிறான். என்ன வர முடியாது ப்ரோ. இது ஃப்ரெண்டு பைட் லோடு இல்லை, கப்புன்னு லோட் ஆகும். பேக் பைட்டாக இருந்தால் ஸ்லோவாக லோட் ஆகும். ஃப்ரெண்ட் பைடுனால 3 பக்கெட்டு ஃபுல்லாக அள்ளி போட்டால் லோட் ஆகி போயிருதில்ல, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. போடுறா இன்னும் ஒரு பைட்டு போட்டால் வேலை முடிஞ்சிடும். கிளம்ப வேண்டிதான். பையன்
ஒரு சில நண்பர் கேட்குறீங்க ப்ரோ இந்த டயர் மாத்திரம் வீடியோ அப்புறம் போடலாம். அது டயர் வெடித்து ஈவினிங்காக அதை போய் எடுத்து வந்து மாட்டுறதுக்கு நைட்டு 12 மணி ஆகி போச்சு ப்ரோ. அதனால் வீடியோ கிளாரிட்டியாக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் அதை கேப்சர் பண்ணலை. இல்லைனா அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு நண்பா. அவ்வளோ லோட நட மட்டும் கம்மியாக குறிச்சுக்கிட்டேன். நீ காலிட்டாமா அவனை எல்லாம் எடுத்து பேசுகிறேன். அட என்னன்னா நம்ம சந்தோஷ ரத்தம் ஒரு சந்து கழிச்சதுன்னா உடனே செல்ல எடுத்து நோட்ட ஆரம்பிச்சிடறான் ப்ரோ. அவனை குடிச்சு ஏற்றி விட்டேன். என்ன செல்லு வண்டி ஓட்டும் போது வந்து செல்லு எடுக்கூடாது. சும்மா ஆகிற டைமில் மட்டும்தான் செல் நோட்டணும். வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுற டைம்லாம் வண்டி ஓடி இருக்குதா எல்லாம் வேலை நடந்தது. அந்த டைமில் செல் எடுத்து ஓடிட்டு தான் மனதில் போகாது. போ அப்பா இல்லை ஒட்டா சந்தில் இது பண்ணிட்டான். நான் இடத்துல ஓட்டலாம். நாமளும் அதே இடத்துல கொட்டுறதுக்கு ஐடியான்னு நினைக்கிறேன். ஓகே நான் நேற்று பொட்டி கழுவணும்ல, அதில் நான் உள்ளெல்லாம் கழுவ வேணாம்னு சொல்லிட்டேன் ப்ரோ. ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி ஆயில் பசி இருக்குது, அதையா கழுவணும். அதனால் அதெல்லாம் கழுவாதீங்கடா அப்படின்ட்டேன். அது கழுவுனா துருப்பு தான் முடிக்கும். அதே ப்ரோ கழுவணும் எப்படி நான் சொல்கிறது ரைட்டு தானே. இதே இன்னொரு கூட ஆயில் அடிச்சுட்டு மேக்ஸிமம் துருப்பு பிடிக்குதுன்னு ஒரு இடம் தெரிஞ்சதுன்னா வச்சுக்காங்க. அந்த இடத்துல இருக்கிற மண்ணெல்லாம் சுத்தமாக கழுவி விட்டுட்டு ஆயில் அடிச்சுட்டு ப்ரோ. ஆயில் அடிச்சுட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது துருப்பு பிடிக்காதுன்னு வச்சுக்காங்களேன். நல்ல தண்ணி ஏரியாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துருப்பு பிடிக்காது நண்பா. உப்பு தண்ணி ஏரியாவாக இருந்துச்சுன்னா இப்போ எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு தண்ணி ஏரியா ஃபுல்லாக துருப்பு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து துருப்பு பிடிக்குது ப்ரோ அப்படின்னா ஃபுல்லாக ஆயில் அடிச்சுட்ருங்க. அதுதான் நல்ல பயன் கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டில் வந்து ஆயில் அடிச்சிட்டோம்னா நல்லா புழுதியில் ஒட்டிக்கும், நல்லா இருக்காது. அதனால் வந்து நான் ஆயில் அடிக்காத வச்சுருக்கேன் நண்பா. இப்போலாம் அப்படிலாம் இல்லை, பூரா ஆயில் அடிச்சுட்டு மாப்பிள்ளை கேட்டு லோடு வாங்கிட்டேன். வருதா இப்படி வண்டியில் வந்து மக்காடு இருக்குதுல்ல, இந்த மக்காடுக்குள்ளே பானட்டுக்குள்ளே இதெல்லாம் துரு பிடிச்சி அரிக்கும் ப்ரோ. இந்த தகரம் எங்கெங்கே வண்டியில் வருதோ அதுக்கெல்லாம் வந்து ஆயில் அடிச்சுட்ருங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கடலப்பருப்பு போட்டிங்கன்னா ஆயில் எப்படி அடிச்சிருப்பேன்னு. அது மாதிரி ஒரு கன் ஒன்று வாங்கிக்காங்க. இல்லை ப்ரோ ஏன்னா கன் இல்லைன்னா ப்ரெஸ்ஸில் கூட அடிங்க. இன்ஜின் ஆயில் அடிக்காதீங்க ப்ரோ. இன்ஜின் ஆயில் அடிச்சிங்கன்னா கருன்னு தெரியும். இந்த கிரவுண்ட் ஆயில் மாற்றினதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இல்லைன்னா ஜேசிபிக்காரர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவில்ட்டு ஒரு 4 லிட்டர் வாங்கிக்காங்க. பழைய ஆயில் கேட்டிங்கன்னா இங்கே கொடுப்பாங்க. அந்த ஆயிலெலாம் வாங்கி சொதர அடிச்சு விட்ருங்க. துருப்புங்கிறத பிடிக்காது ப்ரோ. மேக்ஸிமம் துருப்பே பிடிக்காது. ஆனால் நீங்கள் ஐயோ துருப்பு ஆயில் அடித்தா எல்லாம் வந்து புழுதி ஒட்டிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அரிச்சுவிடும். அதனால் வந்து அது புழுதி அடித்தாலும் அடிச்சுட்டு போகுது. சுத்தமாக தொடச்சிட்டிங்கன்னா ஆயில் நாளைக்கு ஒரு நாளைக்கு கழுவும் போது பார்த்தீங்கன்னா திரும்பி புது இரும்பு மாதிரியே இருக்கும். அந்த தகரம்லாம் அரிக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இதே ஆயில் அடிக்காத விட்டுட்டிங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக அரிச்சு எடுத்து வச்சு போடும். நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ பொட்டிக்கடியில் மக்காடு பானட்டு எங்கெங்கே தகர பிளேட் வருதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஆயிலில் நனைச்சி விட்ருவோம். பாருங்க எனது பாருங்க, இந்த மர்காடு பாருங்கள். இதெல்லாம் வந்து என்ன காரணம், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆயில் ஊற்றி விடாத விட்டது தான். இப்போ வந்து ஆயில் ஊற்றி விடுவோம், ஏதோ தாங்குது. இப்போ இதுவும் கணக்குக்கு 12 வருஷம் ஆகி போச்சு இந்த வண்டியை எடுத்து. நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன்னா இந்த ஆயில் ஃபஸ்ட்டு தான் காரணம். ஆயிலே இல்லைன்னா வேலைக்கே ஆகாதுன்னு வச்சுக்காங்களேன். அதோட குறிச்சியாடாண்ணா நட குறிச்சியா இல்லையா? குறிக்காது உனக்கு பேசிக்கிறேன். செல்லடு பண்ண வச்சுக்கிறேன்.
போயிட்டான் எங்கேயோ வெளியே இருக்குதா சொல்லி பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருமா பட்டவே இல்லை தான் போகிறான் நாய்ப்பாயில் அப்படியே இருந்தது அங்கே போய் நான் போன இடத்துல மகனில் போனேன் கூட்டிப்பான் எப்படி அங்கே வராது போயிட்டேன் மாமா அப்படிங்கிறோம் போட்டியாஜா 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 போயிட்டானே விட்டுட்டு ஓடி போயிட்டானே நாமும் போயாச்சு ஓகே இப்போ இது மாதிரி ஒரு 20 நடை இதெல்லாம் நடைக்கு எங்களுக்கு 150 ரூபா ப்ரோ பக்கமாக இருந்தால் 100 ரூபா இதுக்கு வந்து நடைக்கு ஒரு 150 ரூபா கொடுப்பாங்க சைட் சைடு அவுத்தில் பிடிச்சி ஓட்டுறதுலாம் 100 ரூபா இதுக்கு வந்து எங்களுக்கு 150 ரூபா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வடத்தமிழ் இருந்தார் முடிச்சு பாண்டி ஸ்பீடு ஓடிடா போடே பேசிக்கிறா புரியலா நீ எதுக்கு அங்கே போன